முருக பக்தர் அனைவருக்கும் அசோக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நவகிரகங்களை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த நவகிரகங்கள்ல ராகுவும் கேதுவும் எப்படி வந்து இணைந்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமுதத்துக்காக பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடைந்தனர். ஆனால் மோகினி அவதாரத்தில் வந்த மகாவிஷ்ணுவோ அமுதத்தை தேவர்களை மட்டும் பருக சொன்னார். அப்பொழுது அசுரரான சொர்பானோ தேவர்களாக உருமாறி அசுரர் வரிசையில் நின்று அமுதத்தை பருகினான். இதை அறிந்த சந்திரதேவனும் சூரிய தேவனும் மோகினியாக உருமாறியிருக்கும் மகாவிஷ்ணுவிடம் உடனே கூறினார்கள். கோபம் கண்ட மகாவிஷ்ணு தன்னோட சுதர்சன சக்கரத்தினால் அந்த அசுரனின் தலையை துண்டித்தார். ஆனால் ஏற்கனவே அவன் அமுதத்தை பருகியிருந்ததால் அவன் உடல் அழியவில்லை. அவன் தலை ஒரு பாம்பு உடலுடன் இணைந்து ராகு பகவானாகவும் அவனது உடல் ஒரு மனித தலையுடன் இணைந்து கேது பகவானாகவும் மாறிவிட்டது. ராகு பகவான் அனைத்து ஆசைகளும் பேராசைகளும் குறிக்கும் கிரகமாக மாறினார். அதே போல் கேது பகவான் துறவரத்தை போன்று முற்றிலும் உலக பற்றற்ற நிலையை அடைந்தார். நல்லார்ப்போம் நல்லார்ப்போம், எல்லோரும் நல்லார்ப்போம், ஏழை எளிய மக்கள் கல்விக்கு உதவுங்கள் என ஒருத்தர் படித்தா அந்த தலைமுறையே மாறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு, இயலாதவருக்கு, முதியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்தால் உங்கள் தலைமுறை நல்லா இருக்கும். பசுவுக்கு முடிந்தவரை அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. இந்த அகத்திக்கீரை ஏன் கொடுக்க சொல்றேன்றது அடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.